ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 லெமன், கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா லெமனில் புளிப்பு இருக்கனால கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ மசாலா சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 சில்லியை இது மாதிரி நான் வெட்டி எடுத்திருக்கேன். எல்லா மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அன்னாசி பூ எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பட்டை, ஒரு துண்டு. ஸ்பைஸையும் மசாலையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூட ஆட் பண்றதுக்காக பாதி அளவுக்கு கொத்தமல்லி, பாதி அளவுக்கு மின்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு எடுக்கீங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி மின்ட்டும் ஆட் பண்ணணும். நம்ம இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஆயில்னாலும் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு இப்போ உப்பு செக் பண்ணி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கூட லாஸ்டா நம்ம வந்து ஆயில்ல பொரிச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா கிறிஸ்பியா இருக்கும். இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். லாஸ்டா இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப கருக விட்டுறாம நல்லா கோல்டன் ப்ரௌன்ல எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ்மதியை வேகிற வரைக்கும் இதை நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாஸ்மதி வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா அந்த ரைஸ் வந்து முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அன்னாசி பூ 1. இது கூட ஒரு பிரியாணி இலையும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பை நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கடல் தண்ணி மாதிரி இருக்கணும். நல்லா சீ வாட்டர் மாதிரி நல்லா உப்பு கச்சிப்பே இருக்கணும். அப்பதான் நம்ம பாஸ்மதி போடும்போது அந்த பாஸ்மதியில உப்பு கரெக்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி டேஸ்ட் இருக்கணும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அப்பதான் பாஸ்மதி ஒன்னோடு ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். பாஸ்மதியை நல்லா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி 20 நிமிஷத்துக்கு மேல ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஏன்னா பாஸ்மதி உடஞ்சிரும். வேக வைக்கும் போது ஒரு 70% வெந்தா போதும். நான் அது எப்படி வேக வைக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வெந்த பிற்பாடு அதே பதத்துல நீங்களும் எடுத்துருங்க. அப்பதான் நம்மளோட ஹைதராபாதி பிரியாணி இந்த பாஸ்மதி உடையாம நல்லா உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். ரைஸ் 70% வெந்தா போதும். இப்ப நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வெந்தா போதும். இந்த ரைஸை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை தூர போட்டுற வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியாக நம்ம லேயர் பண்ணும்போது அந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு இந்த ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் போல நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்புல வைக்காம இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம தம்ல தான் போட போறோம். இப்போ இந்த நெய் தடவின பாத்திரத்துல நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஃபுல் லேயரும் சமமா நம்ம எல்லாத்தையும் கீழே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அன்ஈவனா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சமமா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த லேயருக்கு மேல நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயரா ஆட் பண்ணணும். ஒரு லேயர் போட்ட பிற்பாடு பொரிச்ச வெங்காயத்தை நம்ம ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம். இது மேல ஒரு லேயர் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சின்ன சின்னதா வெட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதியை வேக வச்சு எடுத்து அந்த தண்ணி கூட குங்குமம் பூவை ஆட் பண்ணி இது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் போல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயர் கூட நம்ம சொன்ன ப்ரொசீஜரில் ஒரு 2-3 லேயர் நீங்கள் பண்ணிக்கோங்க. கடைசியாக பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை ஒரு கரண்டி மட்டும் தனியாக எடுத்து மேலே ஊற்றி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். லேயரிங்லாம் முடிச்ச பிற்பாடு தான் நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். நம்ம 8 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லையும் 8 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லையும் வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேன் போட்டு 1/2 an hour ஒரு தம் போடணும். மேலேயும் ஒரு வெயிட் வைக்கணும். நான் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். இப்போ தம் போடுறதுக்கு ஒரு 1/2 an hour போடணும். நம்ம கீழே வந்து ஒரு தவா, நல்லா அடிகனமான ஒரு தவா கீழே வச்சிடணும். மேலே நல்லா ஒரு வெயிட்டுக்காக இதை வச்சு இதை மூடி வச்சிடணும். இதை 1/2 an hour இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. இது கூட சிக்கன் பிராஸும் பெப்பர் சிக்கனும் வச்சுருக்கேன். இதுக்குள்ள ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.